அதான் மேம் இது பாருங்க எல்லாம் கேட்குறாங்க மேம், மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ அப்படின்னு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் மைத்ரேயன் முகூர்த்தத்துக்கு நீங்கள் ரொம்ப ஃபேன் ஆகிட்டீங்க. நிறைய பேரோட ஃபேனு, நிறைய பேர் கமெண்ட்ஸு. நீங்கள் சொல்கிற அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அன்னைக்கு சொல்கிற பரிகாரம் எல்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு குணமாகி அது இன்னும் என்னைக்கு வருது, அடுத்தது என்ன, எப்போ, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க மேம். சொல்லுங்கள். ஸோ நம்ம மருந்துகள் எடுக்கிறனாலும் 2 விஷயம் ரொம்ப முக்கியம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு, இறைவனோட சித்தர்களோட அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த மெடிசனை செய்ய முடியும். கரெக்ட் மேம். இவங்களால அந்த மெடிசனை சாப்பிட முடியும். டீனேஜ்ல இருக்காங்க, கை நடுங்குது அப்படின்னு சொல்றோம். வயதானவங்களுக்கு தாங்க ட்ரெமர் இருந்துச்சு கையில அப்படின்னு சொல்றது போய் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. கைகளில் ட்ரெமர் வர்றது, பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் தான் இன்னைக்கு உலக அளவுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், 2 hours கொன்ஸ் அந்த டேப்லெட் போட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி சிலை மாதிரி நின்றுவாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசனை சித்தர்கள் முன்னாடி வச்சு அந்த பௌர்ணமி, அமாவாசை இந்த நேரத்தில் தான் அந்த மருந்தே தயாரிக்கிறாங்களாம். அதை தயாரித்து உங்களுக்கு ஒரு நாள், நட்சத்திரம், நேரம் எல்லாம் பார்த்து தான் சித்தர்கள்கிட்ட சொல்லி அவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. நம்மளும் மனதார வேண்டிட்டு வந்து ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் தவற விடாதீங்க. மைத்ரேயன் முகூர்த்தம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய அழகாக இந்த நரம்பு ப்ராப்ளத்துக்கே அழகாக சொல்லிட்டீங்களே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்தாங்க பேசிகிட்ருக்கேன். இங்கே நான் ஒன்று சொல்லணுன்னா, இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரீங்கல்ல, உங்களுக்கு சட்டுன்னு எங்கள் மேம் மெடிசன் கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசனை சித்தர்கள் முன்னாடி வச்சு அந்த பௌர்ணமி, அமாவாசை இந்த நேரத்தில் தான் அந்த மருந்தே தயாரிக்கிறாங்களாம். அதை தயாரித்து உங்களுக்கு ஒரு நாள், நட்சத்திரம், நேரம் எல்லாம் பார்த்து தான் சித்தர்கள்கிட்ட சொல்லி அவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. நான் எங்கேயோ பார்த்தேன், எனக்கு இன்னும் சரியாகலையேன்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. வீடியோலேருந்து நம்பரை எடுங்க, நீங்களும் இங்கேயே வாங்கலேன், எங்கள் நாடி பிடிச்சி எங்கள் மேம் உங்களுக்கு பார்த்து அழகான அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நல்லா ஆயிடுவீங்கங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், அவ்வளோதானங்க விஷயம் இல்லையா? எங்கள் மேம் சொல்கிறது அதுதான், எல்லோரும் நல்லா இருக்கணுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு டாபிக் நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்க. எங்கள் நித்யா மேமோட ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிற மைத்ரேயன் முகூர்த்தம் என்னன்னு புரிஞ்சிச்சா? அதே தான் மைத்ரேயன் முகூர்த்தம். எப்போன்னு கேட்டுட்ருக்கீங்க. இருங்க, என்னைக்கு, அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன வழிபாடுகள் எல்லாமே மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். அதான் மேம் இது பாருங்க எல்லாம் கேட்குறாங்க மேம், மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போ அப்படின்னு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் மைத்ரேயன் முகூர்த்தத்துக்கு நீங்கள் ரொம்ப ஃபேன் ஆகிட்டீங்க. நிறைய பேரோட ஃபேனு, நிறைய பேர் கமெண்ட்ஸு. நீங்கள் சொல்கிற அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் அன்னைக்கு சொல்கிற பரிகாரம் எல்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு குணமாகி அது இன்னும் என்னைக்கு வருது, அடுத்தது என்ன, எப்போ, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க மேம். சொல்லுங்கள். ஸோ அடுத்த மைத்ரேயன் முகூர்த்தம் நம்மளுடைய உடல், நம்ம ஒவ்வொரு மைத்ரேயன் முகூர்த்தமும் சிறப்பான வழிபாட்டு முறைகள், உடல்ல இருக்கக்கூடிய நோய் தீர்க்கிறதுக்கான பரிகார முறைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம மருந்துகள் எடுக்கிறனாலும் 2 விஷயம் ரொம்ப முக்கியம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு, இறைவனோட சித்தர்களோட அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த மெடிசனை செய்ய முடியும். கரெக்ட் மேம். இவங்களால அந்த மெடிசனை சாப்பிட முடியும். வெரி குட். அது ரொம்ப நான் பார்ப்பேன் எல்லாருக்குமே. சில பேஷண்ட்ஸ் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் 100% க்யூருங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக க்யூர் ஆகும். அந்த மாதிரி என்னென்ன விஷயமோ நம்ம எல்லாமே சீக்கிரம் குணமாகிறதுக்கான எல்லா வழிமுறையும் சொல்கிற மாதிரி தான் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம். எப்போ வருதுன்னா 27ஆம் தேதி, ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை வருது. இதில் ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நியூராலஜிக்கல் டிஸார்டர் நிறைய பேருக்கு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டீனேஜில் இருக்காங்க, கை நடுங்குது அப்படின்னு சொல்கிறோம். வயதானவங்களுக்கு தாங்க ட்ரெமர் இருந்துச்சு கையில் அப்படின்னு சொல்கிறது போய் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு.
கைகளில் ட்ரெமர் வர்றது, இந்த ம். பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆமா. பார்க்கின்சன் டிசீஸ் தான் இன்னைக்கு உலக அளவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், 2 hours ஒன்ஸ் அந்த டேப்லெட் போட்டே இருக்கணும். ம். இல்லைன்னா ம். ஒரு ஸ்டாச்சு மாதிரி சிலை மாதிரி நின்றுவாங்க. ஓ! நம்ம கூப்பிடுறது கேட்கும், அவங்க மனசுல நினைப்பாங்க இதை நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க, வாயை திறந்து பேச முடியாது. ஓ! நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியே சிலை மாதிரி லைட்டா திரும்புவாங்க. இப்படியெல்லாம் இருக்கா மேம்? இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 50-60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு மேம். ம். இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க, 30 வயசு 25 வயசு அதுக்கு ஏர்லி ஆன்சன் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால மேம் அதெல்லாம் இருக்கும்? இது நிறைய பிரச்சனை, முக்கியமா இந்த டோபமைன் செக்ரேஷன் குறையிறது, டிப்ரெஷன், ஓகே. அதிகமான டிப்ரெஷன், தூக்கம் இல்லாம சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறது, மொபைல் கேம்ஸ். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகள் அதிகமான பாதிப்புக்குள்ளாகி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வருது, ஸ்ட்ரோக் எவ்வளோ பேருக்கு சடனாக ஸ்ட்ரோக் வர்ற பிரச்சனை பார்க்குறோம். ஸோ திடீர்னு நல்லா இருந்தாங்க, ஃபிட்ஸ் வந்துருச்சுங்க ஆமா. அப்படின்னு சொல்கிறோம். கை நடுக்கம் இருக்கிறது, ஞாபக திறன் குறையிறது, கால்களில் நரம்பு பிரச்சனை ஏற்படுறது, இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட சயாட்டிகா பெயின்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை தவற விட்டுறாதீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூன் 27 சனிக்கிழமை. ஸோ மெடிசன்ஸ் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு முக்கியம். காலையில தாங்க நம்ம அரச மரத்தடி விநாயகரை நம்ம வந்து வழிபாடு செய்வோம் இல்லைங்களா, மாலை நேரத்துல செய்ய மாட்டோம். ஆனால் சனிக்கிழமை மட்டுமே மாலை நேரத்துல செய்யலாம். சூரியன் மறைவிற்கு முன்னாடி நம்ம அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடணும். 2 நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை ஈவினிங் மாலை நேரத்துல நம்ம விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம். மைத்ரேயன் முகூர்த்தமும் அந்த டைம்ல வந்துருது. நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை 3:35 மணில இருந்து 5:40 மணி. அதனால வீட்டுல இருந்து ஒரு 3 o'clockலாம் கிளம்பிடுங்க. ஸோ விநாயகருக்கு நெய்வேத்தியமாக செய்யக்கூடியது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எடுத்துக்கோங்க. அவருக்கு பிடித்த சுண்டல் கூட நம்ம செஞ்சு எடுத்துட்டு போகலாம். வீட்டுல இருந்து எடுத்து கொழுக்கட்டை கூட பிடிக்கும், கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. முடிஞ்சு அதுவும் செஞ்சு எடுத்துட்டு போங்க. முக்கியமாக நம்ம வாங்க வேண்டியது மஞ்சள் நூல். மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய நூல். நீங்க வெள்ளை நூல் வாங்கினீங்கன்னா மஞ்சள் தடவி அந்த மஞ்சளா இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய பந்தா 2 கூட வாங்கிக்கோங்க. இல்ல மஞ்சள் நிறத்துல நூலே 2 பந்து நல்ல பெருசா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அரச மரத்தடி விநாயகருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளே தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணலாம். அங்க இருக்கிறாங்க குருக்கள் இருக்காருன்னா அவர் செய்யலாம், இல்ல யாரும் இல்லைன்னா நம்மளே செஞ்சுட்டு ஸோ விநாயகருக்கு இந்த நம்ம கொண்டு போன நெய்வேத்தியெல்லாம் வச்சு நம்மளே நல்ல பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலாம். இந்த நூல் என்ன பண்ணணும்னா, அரச மரத்தை சுத்தி 9 சுத்து நம்ம சுத்தணும். நிறைய அரச மரத்துல நம்ம பார்த்துருப்போம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதுனால இந்த நூல் நம்ம ஒவ்வொரு சுத்தும் நல்லா வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த நரம்பு பிரச்சனை சரியாகணும் அப்படின்ட்டு ஒரு சுத்து சுத்திட்டு ஒரு முடிச்சு போட்டுடணும். திரும்ப இன்னொரு சுத்து சுத்திட்டு ஒரு முடிச்சு 9 சுற்றுகள் நம்ம நல்ல மனதார விநாயகர் பெருமானை வேண்டிட்டு 9 சுத்து நம்ம சுத்திடணும். சுத்திட்டு நல்லா வேண்டுதல் வச்சுட்டு வரலாம். இல்லைங்க மரம் ரொம்ப பெருசா இருக்கு, சுத்த முடியாத மாதிரி இருக்குன்னா மரத்தோட கிளைகள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல கூட நம்ம 9 சுத்து நல்லா சுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம விநாயகரை வழிபாடு செய்யறது அன்றைய தினம் ஈவினிங் டைம்ல ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், மைத்ரேய முகூர்த்தம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், இறைவனுக்கு நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த முன்னாடிலாம் அப்பா அம்மாவுக்கு நம்ம லெட்டர் எழுதுற மாதிரி கடவுளுக்கு லெட்டர் எழுதுறது தான் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தோட விசேஷம். ஸோ நம்ம நல்லா என்ன பண்ணணும், வழக்கம் போல ஒரு ஒயிட் பேப்பர்ல 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு கிரீன் இங்க் பென்ல அந்த கோயிலே உட்காந்துருங்க, விநாயகர்கிட்டயே உட்காந்து கூட எழுதலாம். இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு சரியாகணும், இல்லை நம்ம யாருக்காக வேண்டிட்டு இந்த பரிகாரம் செய்யறோமோ அவர் பேரை எழுதி நம்ம இதை நல்லா மடிச்சுட்டு 1 ரூபி காயின் வச்சு அந்த ஒயிட் பேப்பரை மடிச்சுட்டு மஞ்சள் துணியில் இந்த ஒயிட் பேப்பர் வச்சு முடிச்சு அங்கேயே நம்ம உண்டியல் இருந்தால் போட்டுடலாம், இல்லை விநாயகர்கிட்ட வச்சுட்டு கூட நல்லா வரலாம். ஸோ இந்த நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய விநாயகர் படைத்த அந்த நெய்வேத்தியம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் மனதார வேண்டிட்டு வந்து ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் தவற விடாதீங்க. மாலை 3:35 மணிலேருந்து 5:40 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்களால செய்ய முடியலனாலும் அவங்களுக்காக வீட்டில் இருக்கிற நம்மளும் செய்யலாம். கண்டிப்பாக செய்யுங்க.
அதுதான் மேம் மைத்ரேயன் முகூர்த்தம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய அழகாக இந்த நரம்பு ப்ராப்ளத்துக்கே அழகாக சொல்லிட்டீங்களே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த மைத்ரேயன் முகூர்த்தம் வழிபாடு எப்படி பண்ணணும் எல்லாமே அழகாக சொல்லிட்டாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை பரிகாரத்தை பண்ணுங்கள். நரம்பு ப்ராப்ளமா ஏங்க பயப்படுறீங்க? இதெல்லாம் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் நித்யா மேமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிட போகிறீங்க. அவ்வளோதானே. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. நரம்பு ப்ராப்ளம் இருக்கா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சுகர் ஹை லெவலில் இருக்கா, லோவில் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏன்னா நிறைய இப்போ வந்து மேம் சொல்கிறாங்க திடீர்னு ஸ்ட்ரோக் வருது. அவங்க மேம் பேசுகிறாங்களாம், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலையாம். சொல்லணும்னு நினைக்கிறாங்களாம், சொல்ல முடியல. நிறைய ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. என்ன வியாதின்னு பேர் கூட தெரியறதில்ல. பட் இருந்தாலும் அவங்க எங்கள் மேம் சொல்கிறது ஒன்றே ஒன்று, எதாக இருந்தாலும் பயப்படாதீங்க, இங்கே வாங்க நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாங்க, ஹாப்பியாக இருங்க.